அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்பாபு மா ஜாஅ ஃபீ ஹலக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உருவ அமைப்பு குறித்த ஹதீஸ்கள். இப்பொழுது 8வது ஹதீஸ் காண்போம். ஹனஸ் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் என்னுடைய மாமா ஹிந்த் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றம் பண்புகள் குறித்து கேட்டேன். அவர்கள் நபிகளாரின் பண்புகளை அழகுபட வர்ணித்து கூறுபவர்களாக இருந்தாங்க. நான் அறிந்து கொள்ளும் வகையில் அவற்றில் சிலவற்றை அவர் என்னிடம் வர்ணித்து சொல்ல வேண்டும் என ஆசைப்பட்டேன். என் மாமா ஹிந்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களால் மிகவும் மதிக்கப்படுபவர்களாகவும் விளங்கினார்கள். அவர்களின் முகம் பௌர்ணமி இரவு சந்திரன் பிரகாசிப்பதை போன்று பிரகாசமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுத்தர உயரமுடையவர்களை விட சற்று வளர்ந்தவர்களாகவும் உயரமானவர்களை விட சற்று குள்ளமானவர்களாகவும் இருந்தார்கள். தலை நியாயமான அளவுக்கு பெரியதாக இருந்துச்சு. தலைமுடி சற்று சுருங்கி இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி யதார்த்தமாக எளிதில் வகிடு படிந்தா வலது புறமா ஒன்றும் இடது புறமாக ஒன்றும் வகிடுகளாக ஆக்கி விடுவாங்க. இல்லையில் வகிடு எடுக்காமலே தொங்க விட்டு விடுவாங்க. அதிகமாக வகிடு எடுக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியை அதிகமாக வளர்த்து விட்டால் அவைகளின் காதுகள் சோனை அது கடந்து விட்டுரும். மென்மையாகவும் சிவப்பாகவும் கலந்து நபிகளாரின் மேனி மிகவும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். அவங்களுக்கு நெற்றி அகன்றதாக இருக்கும். புருவங்கள் மென்மையாகவும் அடர்ந்து இருக்கும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புருவங்கள் இரண்டும் தனித்தனியாக இருந்துச்சு. மத்தியில ஒன்றோடு ஒன்று சேர்ந்தவையாக இல்ல. அவ்விரண்டுக்கும் இடையே நரம்பு ஒன்று இருந்துச்சு. கோபத்தின் போது அது புடைத்து கொள்ளும். கோபம் அதனை இரத்த சிவப்பாக்கி காட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூக்கு பெரியதாக இருப்பது போல தோன்றும். ஆனா அதில் ஒளியும் பிரகாசமும் தான் மின்னிக் கொண்டிருக்கும். முதல்ல பார்ப்பவர் அவர்களின் மூக்கு பெரியதாக இருப்பதுதான் கருதுவாங்க. எனினும் உற்று நோக்கினால் அழகும் உயர்வும் தான் அதனை பெரியதாக்கி காட்டும். உண்மையில அது பெரியதாக இருக்காது. அவற்றின் தாடி முழுமையாக அடர்ந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னங்கள் மென்மையாகவும் அழகாகவும் இருக்கும். வாய் மிதமாக அகன்று இருக்கும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்களிடையே சிறிய இடைவெளி இருக்கும். நெஞ்சிலிருந்து தொப்புள் வர மெல்லிய கொடி போன்ற முடிகள் தொங்கும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கழுத்து யானை தந்தம் அது போன்றிலிருந்து உருவாக்கப்பட்ட சிற்பத்தின் கழுத்தை போன்று அழகாகவும் அம்சமாகவும் வெள்ளியை போன்று பளபளப்பாகவும் தெளிவாகவும் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல் உறுப்புகள் அனைத்தும் முற்றிலும் சரியானதாகவும் சதைப்பற்றுள்ளதாகவும் வலுவாகவும் இருந்தன. வயிற்றும் நெஞ்சும் சமமாக இருந்தன. எனினும் நெஞ்சு அகன்றிருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தோளுக்கு இடைப்பட்ட தூரம் அகலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 தோள் அகலமாக இருந்துச்சு. அவர்களின் எலும்பு ஊடுகள் வலிமையாக இருந்துச்சு, பெரிதாகவும் இருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆடைகளை களையும் போது நபிகளாரின் உடல் ஒளியால் மின்னிக் கொண்டிருக்கும். அல்லது ஆடைகளால் மறைக்கப்பட்டிருந்த உடல் உறுப்புகளுடன் ஒப்பிடுகையில் ஆடைகளால் மறைக்கப்பட்டதாக உடல் உறுப்புகள் மின்னிக் கொண்டிருந்தன. நெஞ்சுக்கும் தொப்புளுக்கும் மத்தியில கோடு போன்று மெல்லிய முடியல் தொங்கிக் கொண்டிருக்கும். அதை தவிர மார்பங்களிலும் வயிற்றிலும் முடி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனிலும் முழங்கைக்கும் மணிக்கட்டுக்கும் மத்தியில் உள்ள பகுதியிலும் தோள்களிலும் நெஞ்சு மேற்பகுதியின் முடிகள் இருந்தன.
உள்ளங்கைக்கும் பாதங்களுக்கும் சதைப்பட்டுள்ளதாக இருந்துச்சு. நடுப்பாதம் பூமியை விட்டும் உயர்ந்திருக்கும். இரு பாதங்கள் மென்மையாகவும் சமமான அளவுக்கு இருந்துச்சு. அவை மென்மையாக இருந்தது. தண்ணீர் ஊற்றினாலும் அவற்றில் நிற்காம வலிக்கு ஓடிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தால் தமது பாதம் வலுவாக எடுத்து வைத்து முற்புறம் சாய்ந்து நடப்பார்கள். அதே நேரத்தில் பணிவாகவும் நடப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில் அடித்து கொண்டு செல்ல மாட்டார்கள். அகலமாக அடியெடுத்து வைத்து வேகமாக நடப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கும் போது தாழ்வானதாகவும் பகுதியில் இருப்பவர் போல நடப்பாங்க. யாரையேனும் பார்த்தா திரும்பி முழுமையாக திரும்புவார்கள். பார்வை தாழ்ந்திருக்கும். வானத்தை பார்ப்பதை விட அதிகமாக பூமியை நோக்கி அதிகமாக நடப்பாங்க. அதிகமாக அவங்களுடைய பார்வை வானத்தை நோக்கி விட பூமியை நோக்கியே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேராசை இருக்காது. தமது தோழர்கள் முன்னால் தன்னுடைய தோழர்களை முன்னாடி நடக்க வச்சு அவங்க பின்னாடி நடப்பாருங்க. தம்மை சந்திப்போரிடம் முந்தி கொண்டு முதலில் சலாம் சொல்வார்கள். இத்துடன் இப்பகுதி